வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெரிய பெரிய அவார்ட்ஸ்க்கெல்லாம் நாமினேட் ஆகி கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு அவார்ட்லேயும் வின் பண்ணாமல் தன்னோட லைஃப்பில் வந்துட்டு ஃபெயிலியர்ஸை மட்டுமே சந்தித்த ஒரு தோற்று போன ஹீரோயினை பார்க்க போகிறோம். இவங்க வந்து அவார்டு ரீதியாக தோற்றுருந்தாலும் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சி ஃபேன் பேஸை கலெக்ட் பண்ணி லைஃப்பில் வந்துட்டு நிச்சயமாக ஜெயிச்ச ஒரு ஹீரோயின் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுடைய சிறந்த 5 படங்கள் வந்து லிஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல படங்களோட லிஸ்ட்டோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு த ஹாட் சிக். 2002 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி டீம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிகா அப்படின்னு வந்து ஒரு இளவயசு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருக்கு, தன்னை மாதிரி வந்து யாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, இவள் வந்துட்டு ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கிறப்போ காலையில் முழிச்சு பார்க்குறா, இவள் வந்து ஒரு 30 வயசு ஆளோட உடம்புக்குள்ளே இருக்கா. அவருடைய பேர் வந்துட்டு கிளைவ். இவர் வந்து ஒரு பயங்கரமான கிரிமினல். ஸோ இங்கேருந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது இந்த கதை. இப்போதைக்கு வந்து இவர் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கிளைவுடைய கிரிமினல் விஷயத்துலலாம் இவர் இப்போ ஈடுபட்டாகணும். ஸோ இவருக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதோ அதெல்லாம் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். இவர் வந்து இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவர் வந்து ஜெசிகா உடம்புக்குள்ளே போயிடுவார். ஸோ 2 பேருடைய அந்த சோல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கதை. இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமான காமெடி இருக்கும். ரொம்ப ஃபன்ஃபில்டான மூவி. ரேட்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக படத்தை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அந்த மூவி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.9. நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டிசோபீடியன்ஸ். 2017 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் த்ரில்லர்லெஸ்ஸும் கலந்துருக்கும். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ரோனித் அப்படின்ற ஒரு இளவயசு பொண்ணு வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டியில் வளர்ந்துட்டு வராங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவான எண்ணத்தை கொண்டவங்க. மேற்கொண்டு வந்து இவளை வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துருப்பாங்க. பட் வந்து கொஞ்சம் இயர்ஸ் ஓட இவள் வந்துட்டு லைஃப்பில் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னரை வந்து தேட ஆரம்பிச்சிருவா. இந்த லைஃப் பார்ட்னர் யாருன்னா வந்து இவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. இவளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து அவள் கூட வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வழிநடத்துவாங்க. இந்த லைஃப்பை சூஸ் பண்ண தெரியுமா, இதனால் இவளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. ஏன்னா இவளுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு. ஸோ இது ஒரு எல்ஜிபிடிக்கு படம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே புரிஞ்சிருக்கும். பட் வந்து இதை ஃபேமிலியோடு பார்க்குறது தவிர்த்தரலாம். நீங்கள் உட்காந்து தனியாக பார்க்குறதுனா பார்க்கலாம், நல்லாயிருக்கும் படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது த வவ். 2012 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெய்ஜுங்கிற பொண்ணு வந்துட்டு ஒரு டெரிபிள் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து கோமாக்கு போயிடுறாங்க. ஸோ அவள் கண்முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. ஈவன் வந்து அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து லியோவை கூட ஞாபகம் இல்லைங்க. ஸோ அவர் வந்து திரும்ப வந்து ஞாபகப்படுத்த பார்க்குறார், தான் யார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த பார்க்குறாரு. பட் வந்து அவர் தோற்றுக்கிட்டே இருக்கார். பட் வந்து எப்படியாச்சும் இவளை திரும்ப வந்துட்டு காதலிக்க வச்சு நம்ம கூடயே வந்துட்டு இவளை அழைச்சிட்டு போயிடணும், திரும்ப வந்து புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் வந்து திரும்ப முயற்சி பண்ணுவாருங்க. ஸோ இதில் வந்து அவர் சக்சீட் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துக்கு ஏன் த வவ்னு பேர்னா, இவங்க வந்து திருமணம் செஞ்சுக்க முன்னாடியும் காதலிக்கும் போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருத்தர் விடக்கூடாது அப்படின்ற ஒரு சத்தியம் செஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த வவ்வை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஒரு உண்மையான காதலை வந்து தத்ரூபமாக படமாக்கப்பட்டிருந்தால் அந்த படம் இப்படி தாங்க இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது அபவுட் டைம். 2013 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டிம்மோடைய ஃபேமிலிங்க. இந்த டிம்மோட ஃபேமிலியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து டைம் ட்ராவல் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. டிம்முக்கும் வந்து இந்த எபிலிட்டி இருக்கும். தன்னுடைய அப்பாவோடைய அட்வைஸை கேட்ட டிம் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி தன்னுடைய வருங்கால காதலி யார் அப்படிங்கிறத வந்து தேடி போக ஆரம்பிப்பாங்க. ஃபைனலாக வந்து அந்த காதலியை வந்து கண்டுபிடிப்பான். ஸோ அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி எப்படி வந்து மயக்கிறான் அப்படிங்கிறத படத்துடைய ஒரு பாதியில் வந்து அற்புதமாக காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு பேர் மேரி. ஸோ இவங்க 2 பேரும் கண்டினியூஸாக சேர்ந்துருக்க முடியுதா, இல்லை இவங்க வந்து ஏதோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு ரொமான்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். பட் போக போக வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படம் வந்து நீங்கள் ஃபேமிலி கூடயும் பார்க்கலாம், உங்கள் லவ்வர் கூட பார்த்தா இன்னும் நல்லாயிருக்குங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது த நோட் புக். 2004 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோவா அப்படின்னு ஒரு ஏழை பையன் இருப்பான். இவன் வந்துட்டு ஆலி அப்படின்ற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணோட காதல் வயப்படுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தோம், ஒருத்தர் காதலிச்சும் இவங்க 2 பேரால் வந்து சேர்ந்து வாழ முடியாது. என்ன காரணம்னா வந்து சமுதாயம் தாங்க காரணம். ஸோ இந்த சமுதாயம் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஏற்றுக்காது. மேற்கொண்டு வந்து
அது என்னென்ன பிரச்சனைகள் தருமோ அது எல்லாத்தையும் வந்து இவங்களால ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு முதல்ல தைரியம் இருக்காது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இல்லை வந்து இந்த காதல் கதை வந்து அங்கேயே அறுந்துருதா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. படம் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் படம் வந்து ரொம்ப அற்புதமாக எடுக்கப்பட்ட படம். கண் கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான படம் இது. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மிடில் ஆஃப் த சீன் அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு கிஸ்ஸிங் சீன் வருங்க. அந்த கிஸ்ஸிங் சீன் வந்து இட் ஒன்ட் பி லஸ்டி ஆர் கைண்ட ஒரு நாஸ்டி வேல இருக்காதுங்க. பட் வந்து அந்த ஒரு கிஸ் வந்துட்டு நம்ம இன்னும் ஏன்டா சிங்கிளாக இருக்கோம், இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ நாள் இருந்தும் நம்ம அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கிஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃபீலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிஸ்ஸுங்க. அந்த கிஸ்ஸுக்காக நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளை கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு மட்டமான வீடியோவில் நானும் எடிட்டரும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். பாய்.